மனுஷருடைய நடைகள். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய சுய முயற்சியின் மீதும் சுய பலத்தின் மீதும் சுய பராக்கிரமத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பே நமக்கு போதுமானது. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவியமும் தேவனையே சார்ந்திருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தர் நம்மை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரோ அப்படித்தான் நம்மால் இருக்க முடியும். நம்முடைய சுய முயற்சி பிரயோஜனமற்றது. நம்முடைய வருங்காலங்கள் நமக்கு மறைவாய் இருக்கிறது. வருங்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதும் நமக்கு தெரியாது. மனுஷனால் தன்னுடைய வழியை அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு எது நன்மையானது என்பது கூட நமக்கு தெரியாது. நம்முடைய சுய முயற்சியினால் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வார். நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இதுவே நமக்கு பாதுகாப்பானது. இதுவே நமக்கு நல்லது.